கண்மணியோட ஹஸ்பண்ட் யாருன்னு அந்த நர்ஸ் அவ்வளவு தூரம் கேக்குறாங்க. அன்பும் அமைதியா இருக்காரு, மத்தவங்களும் அமைதியா இருக்காங்க. ஆனா ஜீவா மட்டும் உரிமையா எல்லாத்தையும் செய்யறான். என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஜீவா கிட்ட அந்த நர்ஸ் வந்து நீங்க தான் ஹஸ்பண்டான்னு கேக்குறாங்க. நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுட்டு இருக்க அன்பு, ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன அப்படி வீம்பு? இந்த நிலைமையில கூட உன்னோட வீராப்ப விட்டு கொடுக்காம இருப்ப? கண்மணி ஹாஸ்பிட்டல் இருக்கா, அவளோட புருஷன் யாருன்னு கேட்கும் போது நீதான் அவளோட புருஷன்னு சொல்லிருக்க வேண்டாமா? கல்லு மாதிரி நிக்கிற. அக்கா மேல அக்கறை இருக்கிறதுனால தானே நீங்க அவங்கள பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துறீங்க. அப்ப உங்களுக்கு அவங்க மேல அன்பு இருக்குன்னு தானே அர்த்தம். எதுக்கு மாமா தேவையில்லாம உண்மையை மறைச்சு இப்படி நாடகம் ஆடுறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் நீயும் கண்மணியும் புருஷன் பொண்டாட்டிங்கிற உண்மைய மறைக்க போறீங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் நிச்சயமா இந்த உண்மை வெளியே வரதான் போகுது. அப்போ ஜீவாக்கு கோவம் வராதா? இவ்வளவு நாளா இந்த உண்மையை மறைச்சிட்டீங்கன்னு. கண்மணி உன்னை பிரிஞ்சிருந்தாலும் இன்னும் நீ கட்டின தாலி அவ கழுத்துல தான்டா இருக்கு. என்ன மதிக்காத ஒருத்திய நான் ஏமா ஒய்ஃப்னு சொல்லணும்? அன்னைக்கு பாட்டி கிட்ட அப்படி நடந்ததுக்கு அவ இன்னும் சாரின்னு சொல்லவே இல்லமா. அப்ப என் பேச்சுக்கு அவ்வளவுதான் மரியாதைல. நான் எதுக்கு அவளை மதிக்கணும்? ஜீவாக்கு நான் கடன் பட்டிருக்கேன், அதனாலதான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிற உண்மை தெரியக்கூடாதுன்னு அவதாம்மா சொன்னா. அவ ரொம்ப திமிரு பிடிச்சவமா. நான் எதுக்கு அவளை என் மனைவின்னு சொல்லணும்? நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகி வா கண்மணி. அது வரைக்கும் ரெஸ்டாரண்ட நான் பாத்துப்பேன். ஜீவா இது சின்ன அடிதான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னால எல்லா வேலையும் செய்ய முடியும். அன்பு சீக்கிரம் வா. ஜீவாவும் அவனோட அம்மாவும் கிளம்பிட்டாங்க. நம்ம டக்குன்னு போய் கண்மணியை பாத்துட்டு வந்துடலாம். ஹாஸ்பிட்டல்ல ஜீவாவும் அவனோட அம்மாவும் இருந்ததுனால எங்களால மனசு விட்டு அழக்கூட முடியலமா கண்மணி. சரி வாங்க, நம்ம எல்லாரும் சைலண்டா ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம். அன்பும் கண்மணியும் தனியா பேசிப்பாங்க.